அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் ஒரு வருஷம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். மாங்காய் ஊறுகாயுடைய டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் சின்ன சின்ன டிப்ஸுகளை வீடியோட இடையில நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இதோடைய அளவு கரெக்டாக 3/4 கிலோ அளவு இருக்குது. மாங்காவை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமேலு இது போல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு க்ளீனான டவல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. முக்கியமாக இந்த காம்பு பகுதி எல்லாமே நல்லா தொடச்சி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாங்காய் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இதை நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ மாங்காவை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸா வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது போல் எல்லா மாங்காவையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஊறுகாய் போடுறதுக்கு இந்த சைஸ் சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம மாங்காவை அளந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பை தான் நம்ம மசாலா அளந்து எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும். அதனால் ஒரே கப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வீட்டில் உள்ள டம்ளர் கூட இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் இதில் எத்தனை கப் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மாங்காவை அளக்கும்போது நீங்கள் சரிசமமாக அளக்கக்கூடாது. இது போல் நல்லா குவிச்சு அளக்கணும். அதாவது இந்த மாதிரி நல்லா மாங்காவை அது நிறைய குவிச்சு அளந்தீங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய அளவு சரியாக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ பல்காக பண்ணாலுமே இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 5 கப் அளவு நமக்கு இருக்குது. மாங்காவை நம்ம மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு இது போல் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு க்ளீனான டவல் விரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் ஒரு 2 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் அதில் உள்ள கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது நல்லா ட்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா இது போல் 2 பிளேட்டில் டிவைட் பண்ணி அப்புறம் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமேலு நம்ம பார்க்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மாங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த அளவு நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மாங்காயிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கும் போது தான் அது ட்ரை ஆகும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேலு இப்போ இதுக்குள்ளே மசாலா பொருட்களை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 5 கப் அளவு மாங்காய் அளந்து எடுத்தோம். 5 கப்புக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக கடுகு எடுத்துக்கோங்க. கடுகுக்கு பாதி அளவு வெந்தயம் எடுத்துக்கணும். அதாவது நம்ம இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் நமக்கு தேவைப்படும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக நம்ம கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது மாதிரி படப்படன்னு பொரியிற ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உப்பு அளவு எவ்வளோங்கிறத பார்க்கலாம். நம்ம 5 கப் அளவு மாங்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு பாதி அளவு உப்பு எடுத்துக்கணும். இதுதான் சரியான அளவு. கல் உப்பு தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உப்புலையும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். நம்ம ஊறுகாவை 1 வருஷத்துக்கு மேலேயும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதை அதிக நேரம் வறுக்கணும்
வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு இதையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமேல நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், கரெக்டாக நமக்கு 1/2 கப் அளவு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மாங்காயில் ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உப்பை ஆட் பண்ணிக்கிடுவோம். உப்புடைய அளவு ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மாங்காய் 1 வருஷத்துக்கு மேலேயும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம், கடுகு பவுடரை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்த 5 கப்புக்கு 1/2 கப் அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கிடலாம். உப்பும் மிளகாய் தூளும் 1/2 கப் அளவு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நீங்கள் இதில் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஆட் பண்ணல பெருங்காயத்தூள். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு மண்சட்டி, மண்ஜாடி இல்லைன்னா கண்ணாடி பவுல் கூட நம்ம எடுத்துக்கிடலாம். சில்வர் பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஓட்டை விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சூடு பண்ணிக்கிடுவோம். 5 கப்புக்கு 3/4 கப் அளவு எண்ணெய் சரியாக இருக்கும். இப்போது நம்ம எண்ணெயை இது போல் சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாங்காயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலே ஒரு க்ளீனான டவல் எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே வச்சு நம்ம நல்லா கட்டி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு ஊறுகாயில் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும். நம்ம மூடி போடக்கூடாது. மூடி போட்டோம் அப்படின்னா அந்த மூடியிலேருந்து தண்ணி விழுகும். அந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளால் 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போது நம்ம நெக்ஸ்ட் டே இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் மறக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ மறுபடியும் நீங்கள் துணியை வச்சு கட்டிட்டு வெயிலில் போய் வச்சிடணும். ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணும். என்னுடைய மண் சட்டி லேசாக எண்ணெய் கசிஞ்சதுனால நான் இது மாதிரி கண்ணாடி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது 3வது நாள். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம வெயிலில் போய் வைக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கசிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இது 4வது நாள். லேசாக எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வெயிலில் வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது 5வது நாள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்மளுடைய ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சொன்ன அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ஊறுகாய் கிடைக்கும். நம்ம 5 கப் அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதிகமாக செய்யும் போது அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அளந்து எடுக்கக்கூடிய கப்பு கரெக்டாக 5 கப் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம சொன்ன அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத வெயிலில் நல்லா காய வச்ச பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத ட்ரையான ஸ்பூனை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு முறையும் ட்ரையான ஸ்பூனை மட்டுமே பயன்படுத்துங்க. அப்போ தான் அதிக நாட்கள் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கொஞ்சம் ஈரம் பட்டாலுமே அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே யூஸ் பண்ணாமல் தான் நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா க்ளீனான ஸ்பூனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டிலும் ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 2-3 பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம முதல் பாட்டில் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேலு 2வது பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்கும். அதிக நாட்கள் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. வெளியில் வச்சாலுமே இது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹாசிஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.